வணக்கம். வேர்ல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன். ஒரு ஐடிஎஃப் ஹெலிகாப்டர் ரஃபாவில் இன்னமும் காரணம் விவரிக்கப்படாத விதத்தில் இரவில் விபத்துக்குள்ளானது. அதில் முன்னணி விமானி உட்பட 2 துருப்புக்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் ஹெலிகாப்டரில் இருந்து 7 துருப்புக்கள் காயமடைந்தனர். 37 வயதான வாரண்ட் அதிகாரி டேனியல் அல்லோஷ் மற்றும் 38 வயதான வாரண்ட் அதிகாரி டேம் இஷாலோம் ஆகியோர் விபத்தில் கொல்லப்பட்ட துருப்புக்கள் என்று பெயரிடப்பட்டது. கூடுதலாக ஒரு பெண் விமானி மற்றும் ஆண் விமானி ஸ்குவாட்ரன் 123 படைப்பிரிவின் மெக்கானிக், ஒரு மருத்துவர் மற்றும் யூனிட் 669இல் பணியாற்றும் ஒரு சிப்பாய் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். இவர்களை தவிர யூனிட் 669இல் பணியாற்றும் ஒரு போர் மருத்துவர் மற்றும் ஸ்குவாட்ரன் 123ஐ சேர்ந்த ஒரு மெக்கானிக் மிதமான காயம் அடைந்தனர். காசா பகுதியில் இருந்த கைத் ஃபர்கான் அல்காடியை நோக்கி பறந்த போதே ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்க்களத்தில் காயமடைந்த 669வது படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாயை மீட்கும் முயற்சியில் நள்ளிரவுக்கு பின்னர் விபத்து ஏற்பட்டது. அத்துடன் ஹெலிகாப்டர் தரைக்கு மிக அருகில் பறந்ததால் விபத்து ஏற்பட்டது என்று முதல் கட்ட அறிக்கை கூறுகிறது. மேலும் எதிரி படைகள் ஹெலிகாப்டரை தாக்கவில்லை என்றும் விபத்துக்குள்ளான காரணம் தொடர் விசாரணையில் தெரியவரும் என்றும் ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது. அதிகாலை 2 மணிக்கு காயமடைந்த அனைவரும் சொரோகா மருத்துவ மையத்திற்கு வேறு ஹெலிகாப்டர்களில் வெளியேற்றப்பட்டனர். விபத்தில் கொல்லப்பட்ட விமானிகள் உட்பட இந்த மீட்பு டீம் காசாவில் நூற்றுக்கணக்கான வெற்றிகரமான மீட்பு பணிகளை செய்துள்ளதாக ஐடிஎஃப் கூறியது. விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் இருந்த குழு இதுவரை 1700 துருப்புக்களை காப்பாற்றியுள்ளது. தேசிய ஒற்றுமை தலைவர் MK பெனிகான்ஸ் சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை அனுப்பினார். இந்த போரில் விமானப்படையும் மருத்துவப்படையும் நூற்றுக்கணக்கான துருப்புகளின் உயிரை காப்பாற்றி துணிச்சலான மற்றும் விரைவான மீட்பு பணிகளில் ஈடுபடும் நிலையில் சில சமயங்களில் அவர்களது உயிர்களுக்கே ஆபத்து ஏற்படுகிறது என்று அவர் எழுதினார். போரில் காயமடைந்த துருப்புக்களை மீட்கும் 669வது படைப்பிரிவு மற்றும் பிற பிரிவுகளால் வெளிப்படுத்தப்பட்ட திறன்களை போரில் பார்த்தோம். அந்த படைப்பிரிவின் துருப்புக்கள் மற்றும் மருத்துவ இயக்கங்களின் தைரியத்துடன் போர்க்களத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு ஹெலிகாப்டர்களிலும் மருத்துவமனைகளுக்கு கொண்டு வருவது காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெறுவதற்கான நேரத்தை குறைக்கிறது. இது பல உயிர்களை காப்பாற்றியது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இஸ்ரேலிய விமானப்படையின் தளபதி மேஜர் ஜெனரல் டோமர் பார் மற்றும் ஐடிஎஃப் தெற்கு கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் யாரோன் ஃபிங்கல்பர்ன் ஆகியோர் விபத்து நடந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டனர். சம்பவம் பற்றி மேஜர் ஜெனரல் டோமர் பார் கூறிய போது, நேற்றிரவு காசா பகுதியில் நடந்த போரில் பலத்த காயமடைந்த ஒருவருக்கு உயிர்காக்கும் ஆபரேஷன் செய்வதற்காக அவரை அவசரமாக மீட்க வேண்டியிருந்தது. தகவல் கிடைத்த ஐடிஎஃப் ஸ்குவாட்ரன் 123இல் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் ஒன்றை காயமடைந்தவர் இருந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தது. அந்த பிளாக் ஹாக் ஹெலிகாப்டரை தரையிறங்கும் கட்டத்தில் விபத்துக்குள்ளானது. 2 ரிசர்வ் துருப்புக்களை எங்கள் சிறந்த மனிதர்களில் 2 சோகமாக இழந்தோம். மேலும் 8 துருப்புக்கள் காயமடைந்தனர். சிலர் மிகவும் மோசமான நிலையில் உள்ளனர். விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டு காயமுற்றவர்களை சொரோகா மருத்துவ மையத்தில் பார்வையிட்ட பின்னர் வீழ்ந்தவர்களின் குடும்பங்களுக்கு எங்கள் இதயபூர்வமான இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். காயமடைந்தவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்போம் என்று தெரிவித்தார். இஸ்ரேலிய விமானப்படை வெளியிட்ட அறிக்கையில், போரின் கடந்த 11 மாதங்களில் இஸ்ரேலிய விமானப்படை காசா பகுதியின் ஆழத்திலிருந்து 1800க்கும் மேற்பட்ட காயமடைந்தவர்களை வெளியேற்றியுள்ளது. இது ஒரு உயிர் காக்கும் பணி. பணியில் ஈடுபடும் போது பெரும்பாலும் உயிருக்கு குறிப்பிடத்தக்க ஆபத்து உள்ளது. விமானப்படை அதன் துருப்புகளுக்கு இரங்கல் தெரிவிக்கும் அதே வேளையில் அனைத்து களங்களிலும் அதன் பணிகளுக்கு அது உறுதியுடன் உள்ளது. மீட்பு பணிகளுக்காக பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் இன்னமும் தயார் நிலையில் உள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. இன்று காலை விபத்து குறித்து விசாரிக்க விசாரணை கமிஷன் நியமிக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.